அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கன்ஜெக்ஷன்னா என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி ஒவ்வொரு பார்ட்ஸுமே நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். அதில் எல்லா பார்ட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஓரியன்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் 50 கன்ஜெக்ஷன்ஸ், அதனுடைய தமிழ் அர்த்தம், அதனுடைய யூசேஜ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் என்னென்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு டிஆர்பி எக்ஸாம். இப்போ நம்ம டிஆர்பி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒரு தலைப்பே இருக்குது. அதில் வந்து எப்படி கேள்விகள் கேட்கலாம், ஒரு டெட் எக்ஸாம், நம்ம ஸ்டேட் டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கு பயன்படுகின்ற விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன் டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதனுடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25 எக்ஸசைஸும் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தயார் பண்ண வேண்டிய முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஜெக்ஷனாக நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் எ கனெக்டிங் வேர்ட். அதாவது 2 வார்த்தையோ இல்லை 2 ப்ரேசஸையோ 2 சென்டென்சஸையோ ஏதாவது 2 பொருளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுற வார்த்தைக்கு பேர் தான் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கலாம், ஒரு அடிஷனாக எக்ஸ்ட்ரா விஷயத்தை சொல்கிற மாதிரியே இருக்கலாம், இல்லைனா அடுத்தது கான்ட்ராஸ்டான விஷயம். கான்ட்ராஸ்ட்னா எதிர்மறையான விஷயம். இப்போ தோ, ஆல் தோ, ஈவன் தோ, பட் இந்த வார்த்தை எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். காஸ்னால் காரணத்துக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். இப்போ பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஆன் அக்கௌண்ட் ஆஃப், இதெல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிற கன்ஜெக்ஷன் வார்த்தைகள். கண்டிஷனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இஃப், அன்லெஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இந்த விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது 2 சென்டென்சஸையோ இல்லை 2 வேர்ட்ஸையோ 2 ப்ரேசஸையோ கனெக்ட் பண்ண பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் பேர் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வகையான கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா 4 வகையான கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று குவாடினேட்டிங், சபார்டினேட்டிங், காரிலேட்டிவ், கன்ஜெக்டிவ் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 வகையான கன்ஜெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்றது 2 வேர்ட்ஸையோ இல்லை 2 ப்ரேசஸையோ 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ் வேறு. நம்ம கிளாஸஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் கம்ப்ளீட் மீனிங், இல்லைனா வித் சப்ஜெக்ட் அண்ட் வித் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். த கிளாஸஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2. ஒன் இஸ் சபார்டினேட்டிங் கிளாஸ், அனதர் ஒன் இஸ் இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இண்டிபெண்ட் கிளாஸஸை கனெக்ட் பண்ண பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு பேர் தான் என்னதுன்னா குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன வார்த்தைகள்லாம் வரலாம், அண்டு, பட்டு, ஆர், நாட், ஃபார், ஸோ, எட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சி லைக்ஸ் டீ அண்ட் காஃபி. இப்போ டீ அண்ட் காஃபியை கனெக்ட் பண்ண நம்ம பயன்படுத்த வார்த்தை அண்டு. ஸோ 2 வேர்ட்ஸை கனெக்ட் பண்ண நம்ம பயன்படுத்தின வார்த்தை அண்டு, அதுதான் என்னதுன்னா குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்தவரையுமே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸையும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸையும் கனெக்ட் பண்ண பயன்படுத்துகிற வார்த்தைக்கு பேர் தான் என்னென்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. த சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எ கன்ஜெக்ஷன், தென் அடுத்தது தான் என்ன வரும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது தான் என்னதுன்னா ஒரு வேர்பு இருக்கும். ஸோ ஆரம்பிக்கிறதே ஒரு கன்ஜெக்ஷனில் தான் ஆரம்பிக்கும் அந்த சென்டென்ஸ். இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் தோ, ஈவன் தோ, சின்ஸு, பிகாஸ், இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கான சென்டென்ஸ், ஈ ஸ்டேட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரைனிங். இது மட்டும் இல்லாமல் தோ இட் வாஸ் ரைனிங் he went outside. Though it was raining, he went outside அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் கன்ஜெக்ஷன் அண்ட் தென் சப்ஜெக்ட் வரும். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இட் வாஸ் ரைனிங்ன்றது சென்டென்ஸ், ஆனால் அந்த சென்டென்ஸ் எதில் ஆரம்பிக்குதுன்னா பிகாஸ் இட் வாஸ் ரைனிங், பிகாஸ் என்ற வார்த்தையில் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸில் அதிகமாக வரும் இந்த ஏன்னா நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு இன்னொரு பேரே என்னது, சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சபார்டினேட் கிளாஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேராக வரும், தனியாக வராமல் பேராக வரும். இப்போ எடுத்துக்கிட்டால் எய்தர் அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்து என்ன வந்துடும், ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும். அதே மாதிரி நெய்தர் அப்படின்னாவே நார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும். நாட் ஒன்லி அப்படின்னாவே பட் ஆல்சோன்ற வார்த்தை வந்துடும். அதே மாதிரி போத் அப்படின்னா அண்டுன்ற வார்த்தை வந்துடும். ஸோ பேராக வருது இல்லைங்களா, அதுதான் என்னதுன்னா காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். இப்போ எடுத்துக்காட்டால் எய்தர் யூ ஸ்டே குவைட் ஆர் யூ லீவ் தி ரூம். எய்தர் வந்திருக்கு, அது கூடவே பாருங்கள் ஆரும் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் தான் அது பேர் என்னதுன்னா காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் அட்வர்ப்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்பீக்கிங், அதாவது நம்ம நல்ல தெளிவாக பேசணும். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வார்த்தைகள் பயன்படுத்தவே மாட்டோம். ஆனால் இப்போ அதிகமாக கன்ஜெக்ஷனுக்கு இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன வார்த்தைகள், ஹவெவர், தேர்ஃபோர், மோர் ஓவர், நெவர்த்லெஸ், அதர்வைஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெக்டிவ் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் ஒன்லி.
He was tired, however he continued working. பட் டயர்டாக இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, வேலை செஞ்சுட்டே தான் இருக்கார். ஸோ இந்த இடத்துல ஹவவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்ப் தான். பட் வி ஃபங்க்ஷன் அண்ட் வி டேக் திஸ் ஆஸ் அன் கன்ஜெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ஒரு காலத்தில் அட்வர்ப்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நவ் வி யூஸ் தட் ஆஸ் கன்ஜெக்ஷன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகளாகவும் இருக்குது. ஸோ 4 கன்ஜெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாமில் எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாடினேட்டிங்னாவே நம்மளுக்கு தெரியும், 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸை நம்ம கனெக்ட் பண்ண பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஸோ அது என்னென்னா அண்டுன்றது தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது கன்ஜெக்ஷன் இதில் எது இருக்குதுன்னு கேட்குறாங்க. பட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பட் வாட் டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் இஸ் பிகாஸ் இந்த சென்டென்ஸ்? இஸ் ஸ்டேட் போம் பிகாஸ் ஹி வாஸ் சிக். பிகாஸ் ஹி வாஸ் சிக் அப்படின்றது சபார்டினேட்டிங் கிளாஸ். ஸோ சபார்டினேட்டிங் கிளாஸ்னாவே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் தான். பேர் ஆஃப் கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன் கேட்குறாங்க. போத் அப்படின்னா அண்டு ரைட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டே ரைட்டு தான், போத் அண்டு. அடுத்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கிற சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சபார்டினேட் கன்ஜெக்ஷனாகவே நம்மளுக்கு தெரியும், அந்த சென்டென்ஸ் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் ஆரம்பிக்கும். இப்போ எடுத்துக்கிட்டால் 2வது சென்டென்ஸ் கவனிங்க. சி வில் கம் இஃப் ஷி ஆஸ் டைம். இஃப் ஷி ஆஸ் டைம்ன்றது ஒரு சென்டென்ஸ். அது எதில் ஆரம்பிக்குதுன்னா இஃப் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷனில் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போதே ஒரு கன்ஜெக்ஷன் வச்சுன்னா தட் இஸ் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ தட் இஸ் த சபார்டினேட்டிங் கிளாஸ். ஐடென்டிஃபை த காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனாகவே நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், 2 வார்த்தை சேம் ஒரே மாதிரி வரும். நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ தான் பதில் கரெக்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கன்ஜெக்ஷன் கான்ட்ராஸ்ட்டை ரெஃபர் பண்ணுன்றாங்க. தோ, ஆல் தோ, ஈவன் தோ, பட் இது 4மே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டை ரெஃபர் பண்ணுற வார்த்தைகள். இந்த இடத்துல பட் வந்ததுனால பட் தான் ஆன்சர். He missed the train, so he walked to work. இதில் வந்து ஸோ அப்படின்ற வார்த்தை என்ன வகையான இதை ரெஃபர் பண்ணுது? ஸோனா காரணத்தை சொல்லுது. ஸோ காரணத்தை சொல்கிற மாதிரி வந்தாவே காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் ஆன்சர். ஐ ரீட் எ புக் வைல் சி வாட்ச் டிவி. இதில் வைல்ன்றது என்ன மாதிரியான கன்ஜெக்ஷன் கேட்குறாங்க. வைல் சி வாட்ச் டிவி எ கைண்ட் ஆஃப் கிளாஸ். என்ன கிளாஸு? டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸில் ஆரம்பத்தில் வர வார்த்தை என்னதுன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இஸ் த ரைட் ஒன். He worked hard, therefore he succeeded. Therefore அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ தட் இஸ் த கன்ஜெக்டிவ் அட்வர்ப். அதே மாதிரி இதில் வந்து எது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு தான் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இல்லை, ஏன்னா அது குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன். எய்தர் யூ அப்பாலஜைஸ் ஆர் ஐ லீவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எய்தர் ஆர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. சாய்ஸை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுற வார்த்தை தான் சாய்ஸ். இது அல்லது அது. ஆல்தோ இட் வாஸ் ரைனிங் வி வெண்ட் ஃபார் ஏ வாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்தோன்றது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ், எதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைனா கான்ட்ராஸ்ட். ஆல்ரெடி ஐ டோல்டு யூ கான்ட்ராஸ்ட்டுக்கு நம்ம வி யூஸ் 4 கன்ஜெக்ஷன்ஸ். தோ, ஆல்தோ, ஈவன் தோ, பட். அதில் எங்கே ஆல்தோ வந்திருக்கு. விச் சென்டென்ஸ் யூஸிங் குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டுன்றது குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். சி சிங்ஸ் அண்ட் டான்சஸ் பியூட்டிஃபுல்லி. ஐடென்டிஃபை த கன்ஜெக்ஷன் இன் தி சென்டென்ஸ். ஐ வில் கோ டு பார்க் இஃப் தி வெதர் இஸ் நைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் தி வெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இதில் வாட் டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் இஸ் யூஸ்டு இன் தி சென்டென்ஸ்? ஈ மஸ்ட் பாஸ் தி எக்ஸாம் அதர்வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதர்வைஸ் இஸ் கன்ஜெக்டிவ் அட்வர்ப். ஐ லைக் காஃபி பட் ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்க. அண்ட் ஐ டோன்ட் லைக் டீ, தட் இஸ் த ரைட் ஒன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. ஸோ அண்டு. She was tired, however she finished the task. இந்த இடத்துல howeverன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் அட்வர்ப். which sentence contains a subordinating conjunction கொடுத்துருக்காங்க. because she was ill. she was illன்றது எதில் ஆரம்பிக்குன்னா பிகாஸ்ன்ற வார்த்தையில் ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் subordinating conjunction. neither the teacher nor the students were present கொடுத்துருக்காங்க. ஸோ neither nor அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே இல்லை. presents to negative options. எந்த சென்டென்ஸில் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் டைமை ரெஃபர் பண்ணுற மாதிரி வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அன்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏன்னா அது வரை, அன்டில்னால் வரை அப்படின்னு சொல்லி 4 மணி வரை, 5 மணி வரை, நான் வரை அப்படின்றாங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல அன்டில் தான் ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை த காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. காரிலேட்டிவ் போத்து அண்டு தான் காரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். அடுத்தது இஃப்ன்றது இந்த சென்டென்ஸில் என்ன கன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப்னாவே நம்மளுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் தான். அடுத்தது கன்ஜெக்டிவ் அட்வர்ப். இதில் எது வந்திருக்குன்னு கேட்குறாங்க. கன்ஜெக்டிவ் அட்வர்ப் ஹவவர். நம்ம திரும்ப பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவவர் வரும்போதெல்லாம்
அவர் வர சென்டென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அதாவது நம்ம அது ஒரு அட்வர்ப் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். கன்ஜெக்டிவ் அட்வர்ப். அடுத்தது ஐ வில் கால் யூ டேஸ் ஐ அரைவ். ஆஸ் சூன் ஆஸ் ஐ அரைவ் அப்படின்றது அது கரெக்டான ஆன்சர். ஆஸ் சூன் ஆஸ் ஐ அரைவ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஷின்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும். கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே தே வில் லேர்ன் மெனி திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ். தேங்க்யூ.